வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய ஞானமையா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்களிந்த வணக்கம். சைவத் திருமுறையில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமூலருடைய திருமந்திரம் நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. முதல் தந்திரத்தில் அக்னி காரியம் முடித்து அந்தணர் ஒழுக்கம் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அதற்குரிய குறிப்புகளை உங்களுக்கு தந்திருப்பார்கள். திருமூலர் வேதம் ஆகமம் என்ற இரண்டையும் பற்றி அவர் பேசியிருக்கிறார். திருமந்திரம் என்பது ஆகமங்களுடைய சாரம், அவரே சொல்லுகிறார். நவ ஆகமங்கள் எங்கள் நந்தி பெற்றான். இந்த 9 ஆகமங்களின் மூலமாக நான் நந்திதேவரன் மூலமாக இந்த ஆகமங்கள் உபதேசிக்கப்பட்டன. அந்த நவ ஆகமங்களினுடைய சாரத்தை நான் இதிலே சொல்லுகிறேன் என்று முதல்லே அவர் என்னென்ன ஆகமம் என்று அவர் சொல்லுகிறார். நாம் அதை பார்த்திருக்கிறோம். வேதமுடு மெய்யாம், வேதமுடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் என்று அவர் சொல்வதாலே தத்துவ உலகத்தில் என்ன கொள்கை என்றால், வேதம் ஆகமம் இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அடிப்படை. ஆனால் தத்துவ உலகத்தில் உள்ள தரிசனங்கள், தத்துவ தரிசனங்கள் வேதம் ஆகமம் என்ற இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாதவையும் உண்டு. வேதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள் உண்டு. ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத உண்டு. இதெல்லாம் நம்ம பார்க்கும். அதனால் சைவம் வேதம் ஆகம் என்ற இரண்டையும் உடன்படுகின்ற ஒரு சமயம். அதில் என்ன கேள்வி வருகிறது என்றால், எந்த சமயமாக இருந்தாலும் ஒரு நூல் போதாதா என்று கேட்கிறார்கள். இப்போ மற்ற புறச்சமயம், முக்கியமாக கிறிஸ்தவம், இஸ்லாம் என்ற அந்த 2 மதங்களை சார்ந்தவர்கள் அந்த கேள்வியைத்தான் முதன்மையாக முன்வைக்கிறார்கள். உங்களுக்கு வேதம் என்று நீங்கள் எதை சொல்வீர்கள்? எந்த நூலை நீங்கள் வேதமாக பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற பொழுது நம்மாலே அதற்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். காரணம், அவர்கள் ஒரு நூல் சொல்லிவிடுகிறார்கள். எங்களுக்கு குரான் இருப்பது போல உங்களுக்கு என்ன இருக்கிறது, எங்களுக்கு பைபிள் இருப்பது போல உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று அவர் கேட்டு விடுகிறார்கள். சமய உண்மைகளை ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவர் சொல்வது கிடையாது. பல நாட்கள் அதிலே பயின்றவர்கள், பல நாட்கள் சான்றோர்கள் சிந்தனை, வாழ்வியல் சிந்தனை போக்கு, இவற்றையெல்லாம் வைத்துத்தான் ஒரு சமயம் உருவாகின்றது. அப்படி எப்படி மொழி ஒன்று சமுதாயத்திலே உருவாகிறதோ அதுபோல் தமிழருடைய அல்லது ஒரு இனத்தினுடைய சமயம் உருவாகிறது. அந்த சமயங்களில் மிக பழமையானது நம்முடைய சைவம். கண்ணதாசன் ஒரு அந்த குறுந்தகட்டில் அவர் பேசி நான் ஒருமுறை கேட்டிருக்கிறேன். அவர் இந்து மதம் சொல்கிறார். அந்த இந்து மதம் என்றதை எடுத்துவிட்டு நாம் சைவ சமயம் வைத்து கொண்டால் அவர் சொல்கிற ஒரு செய்தி நமக்கு பொருத்தமாக இருக்கும். எல்லா மதங்களும் யாரோ ஒருவர் தோற்றுவித்ததனுடைய பெயரால் அது இருக்கிறது. கிறிஸ்து தோற்றுவித்ததாலே அது கிறிஸ்துவம் என்று சொல்லப்படுகிறது. புத்தன் அதை விரிவுபடுத்தியதாலே பௌத்தம் என்று சொல்லப்படுகிறது. அருகதேவனுடைய உபதேசங்கள் என்பதாலே அது ஆருகதம் என்று சொல்லப்படுகிறது என்று இப்படி ஒருவருடைய முயற்சி, ஒருவருடைய உபதேசம், ஒருவருடைய விளக்கத்தின் காரணமாக வந்த மதங்கள் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்து மதம், அவர் சொன்னது இந்துனர், இந்து மதம் அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒருவர் அதை தோற்றுவிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எப்பொழுது தோன்றியதென்று நம்மாலே வரையறை செய்ய முடியவில்லை. காலம் பழமை தெரியாமல், காலம் தெரியாத ஒரு பழமை இருப்பதாலே
இது சமுதாயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியும் பயிற்சியும் பெற்ற பின்னால் வந்த ஒரு சமயம் இந்து மதம். அது மதம் அல்ல, வாழ்வியல் நெறி என்று அவர் சொன்னார். நாம் அதை அப்படியே சைவத்துக்கு வச்சுக்கணும். இந்து மதம் என்பது நமக்கு உடன்பாடு இல்லை, அது நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்து மதம் எல்லாம் சொல்கிறோம். இப்போ நாம் கூட என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவ இல்லை, இஸ்லாம் இல்லை, எந்த ரிலிஜனாக ஹிந்து ரிலிஜன் நம்ம எழுதிடுறோம். நியாயமாக சைவ ரிலிஜன் தான் நம்ம எழுதணும், சைவம் தான் எழுதணும். ஆனால் இந்துன்னு சொல்லிடுறோம். சொன்னால் என்ன நீங்கள் கேட்கலாம், சாதாரண நீங்கள் கேட்கல, பொதுவாக கேட்கலாம் மற்றவர்கள். இந்து மதம் சொன்னால் என்ன, சைவம்னா என்ன, சொன்னால் என்ன? இந்து மதம் என்று சொல்லுகின்ற அந்த நெறி வேறு, சைவ நெறி என்பது வேறு. அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அந்த இந்து என்ற சொல் பின்னால் வந்தது என்று அதுக்கு பெரிய விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க. திருமுறைகளில் அந்த இந்து என்ற சொல் எங்கும் கிடையாது. அந்த இந்து என்ற சொல் வந்த பின்னால் நான் சொல்கிறேன், ரொம்ப பழைய காலத்தில் அது வந்துடுச்சு. வந்த பின்னால் எங்கேயாவது திருமுறைகள்லையோ சாத்திரங்களோ இருக்கிறதா என்றால் இந்து மதமாக இந்து என்பது சொல்ல. இந்துன்னு வருது ஒரு சொல் வரும், அது மரத்தை குறிக்காது. இந்து என்றால் நிலவு, நிலவு குறிக்கும். இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை என்று வருது இல்லையா, அந்த இந்துமதி என்று கூட பேர் வச்சுக்குவாங்க. இந்து என்றால் நிலவு, சந்திரனுக்கு இந்து என்று பெயர். அப்படி வரலாம். ஆனால் மதத்தை பின்னிறுத்தி நமக்கு வரல. அது மட்டுமல்ல, அவர்கள் நெறி என்பது முழுக்க முழுக்க வேத நெறியாக, வேள்வி நெறியாக, பல தெய்வங்களை உள்ளடக்கியதாக, முன்னே சொன்னது போல வேள்வியிலே கொலை வேள்வியாக, அதைவிட இதெல்லாம் கூட பரவாயில்லை, ஸ்மிருதி வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கின்ற மிருதிநீர் கொள்கை உடையவர்களாக, ஸ்மார்த்தர்கள் என்பார்கள், மிருதிநீர் கொள்கை உடையவர்களாக இருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. திருவள்ளுவர் முதலாக வேதத்தை சொன்னாலும் மிருதிநீர் கொள்கைகளை மறுத்திருக்கிறார், ஸ்மிருதி என்பதை மறுத்திருக்கிறார். வேதத்திற்கும் ஸ்மிருதிக்கு என்ன வேறுபாடு என்றால், வேதத்தை சுருதின்னுவாங்க, வேத விளக்கத்தை ஸ்மிருதின்னுவாங்க. சுருதி வேறு, ஸ்மிருதி வேறு. வடமொழியில் சுருதி என்றால், சுரு என்றால் கேட்கப்படுதல், செவி வாயிலாகவே கேட்கப்பட்டு வளர்கின்ற ஒரு நூல், அது ஒரு டெக்ஸ்ட். எனவே அது சுருதி. அதற்கு மேல் விளக்கங்களாக அவரவர்கள் சிந்தித்து பார்த்து காலப்போக்கிலே அவரவர்களுக்கு தோன்றிய விளக்கங்களை அந்த வேதத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அது மனு முதலாக இருக்கின்ற ஸ்மிருதிகள் நமக்கு நிறைய, பராசர விருது இருக்கிறது, மனுஸ்மிருதி எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். அந்த ஸ்மிருதி நேர்கொள்கை தான் நமக்கு உடன்பாடு இல்லை. நமக்கு வேதம் வடமொழி நமக்கு தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் ஒரிஜினலாக இருக்கிற வேதம் எது, மூல வேதம் எது, இடைச்செருகள் என்ன நமக்கு அதை கண்டுபிடித்து ஆராய முடியல. ஆனால் பல ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், வேதத்தில் இது மாதிரி மிருதிநீர் கொள்கை கிடையாது. எது கொள்கை என்றால் சாதி. வேதத்தில் சாதி விதிக்கப்படவில்லை. இதெல்லாம் அவங்க சொல்கிறது. எந்த அளவிற்கு அது உண்மை, எந்த அளவிற்கு அங்கே இருக்குது நமக்கு தெரியல, சொல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸ்மிருதியில் இருக்குது, வேதத்திற்கு விளக்கம் கொடுத்ததுக்கு இருக்குது. ஆனால் மூல வேதங்களில் பெரியவர்கள், ரிஷிகள், அவர்கள் ரொம்ப நியாயமாக சிந்தித்து எழுதிய உபநிடதங்கள் போன்றவற்றிலும் சரி, மற்ற இடங்களிலும் பார்த்தால் சாதி வேறுபாட்டோடு சொல்லவில்லை, பலவற்றை உயர்ந்த நிலையில்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வருணாசிரம முறையிலே என்று வகுத்தது ஸ்மிருதிகள். அதில் தான் இப்போ பெண்ணுக்கு மோட்சம் கிடையாது, பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது என்றெல்லாம் விதிக்கப்படுகின்றது ஸ்மிருதி கொள்கை தான். பெண்ணை பெற்றவர்களுக்கு மோட்சம் கிடையாது, இதெல்லாம் வேதத்தில் கிடையாது, ஸ்மிருதியில் தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் திருக்குறளில் அந்த அடையாளங்கள் நமக்கு தெரிகிறது. ஸ்மிருதியிலே சொல்லப்படுகின்ற கொள்கைகளெல்லாம் தமிழர் கொள்கை அல்ல. வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம், வேதத்தை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் ஸ்மிருதியை நாம் ஏற்றுக்கலை. மிருதிநீர் கொள்கை என்பது நமக்கு உடன்பாடில்லை. 2-3 சான்று நமக்கு சொல்லலாம். திருவள்ளுவர் ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை
நேரடியாகவே சொல்றார். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் என்று வருது. ஸ்மிருதியில் என்ன இருக்கிறது? உன்னுடைய தாய் பசித்திருந்தால் அறநெறியிலிருந்து விலகி நீ ஏதாவது செய்து தாயினுடைய பசியை போக்கலாம். திருடி உணவை திருடலாம், பொருளை திருடலாம், எதுவாக இருந்தாலும் திருட்டு அங்கே குற்றமில்லை என்றால் தாய்க்காக நீ செய்கிறாய். அதேதான் பசுவுக்காக. பசுவை காப்பாற்றுவதற்கு நெறிமுறை பிறழ்ந்து நீ செய்யலாம் என்றெல்லாம் பசுவனுடைய சிறப்பை சொல்வதற்காக, தாயினுடைய சிறப்பை சொல்வதற்காக, அறநெறியாக இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற களவு என்பதை அவர்கள் உடன்படுகிறார்கள். தாய்க்காக திருடினால் தவறில்லை, பசுவை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் தவறில்லை என்று அங்கே வருது. நேரடியாக நம்முடைய திருவள்ளுவர் மறுக்கிறார். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும், தாய் பசியோடு இருந்து இறக்கின்ற தருவாய் இருந்தாலும் கூட செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. நீ அறநெறி தவறி தாயை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அறநெறி பிறந்து, ஏன்னா அவளுடைய வயிற்றிலே பிறந்திருக்கிறாய். அவள் வயிற்றிலே பிறந்த ஒரு மகன் அறநெறியோடு வாழ்கின்றான் என்று இருக்கிறமே தவிர தன்னை காப்பாற்றுவதற்காக அறநெறி பிறந்தான் என்று அவர் நினைக்கக்கூடாது, அது போகக்கூடாது என்ற பார்வையில் நம்ம பார்க்கிறோம். அதேதான் பசுவுக்கும். ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல். நாக்குக்கு அதை விட ஒரு இழிவு தேவையில்லை. பசுவுக்காக நீ போய் ஏதோ தண்ணி கேட்கிற என்றால் தாய் பசு இரண்டையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டையும் எடுத்து இங்கே விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ மிருதநீர் கொள்கை என்பது தமிழர்களுடையது அல்ல என்று தெரியும். அதைவிட இன்னொரு குறிப்பு, இல்வாழ்க்கையை பற்றி சொல்லிவிட்ட வள்ளுவர் மக்கட்பேறு என்று ஒன்று சொல்கிறார். மக்கட்பேறு என்று சொல்லுகிற பொழுது ஸ்மிருதியில் ஆண்மகன்தான் சிறப்பு, பெண்மகள் சிறப்பில்லை, பெண் குழந்தை பிறந்தால் சிறப்பில்லை என்று சொல்லி பெண்களுக்கு அறிவில்லை, பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அங்கே வருது. நாம் எங்குமே தமிழர்களுடைய வாழ்க்கையில் இப்படி கிடையவே கிடையாது. சங்க காலத்திலேயே காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்காங்க அந்த அம்மா அவையார். பெண்டைமான் இளந்தரை நீங்கள் ஆட்சி புரிந்த பொழுது தூது வந்திருக்கிறார்கள், அரசியல் தூதாக வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் ஔவையார். அதுபோல் பல புலவர்கள், பெண்பார் புலவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அரசிகள், பெண்களுக்கு அரசியை ஆளுகிற பொழுது ஒரு பாண்டியன் இறந்து போகிறான் போர்க்களத்தில். பெருங்கோப்பெண்டு என்ற மனைவி, அவளுடைய மனைவி, பாண்டியனுடைய மனைவி, அவளும் உடன்கட்டை ஏற போகிறார். தீயில விழுந்து இறக்க வேண்டும் என்று போகிறார். அங்கே அப்பொழுது இருந்த அமைச்சர் பேராலவாயர் தடுக்கிறார். வாரிசு இல்லை, அரசாட்சியில் ஆள்வதற்கு ஆள் இல்லை, நீங்கள் தான் ஆள வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்கு உரிமை தொடர்ந்து அரசுரிமை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஏற்றுக்கல. என்னுடைய கணவன் போன பின்னாலே ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு நான் ஆள்வது முறையல்ல என்று, என் கணவன் இறந்தான் என்றால் நானும் அவன் வழியிலே செல்ல வேண்டும் என்று தீப்பாய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பெண்களை எவ்வளவு மதித்திருக்கிறார்கள், பெண்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதெல்லாம் வரலாற்று சான்றோடு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா கதை கிடையாது, வரலாற்று சான்றோடு நம்ம பார்க்கலாம். அதனால் மக்கட்பேறு என்று சொல்லுகின்ற வள்ளுவர் ஒருவேளை விரும்பியிருந்தால், பிள்ளைதான் வேண்டும் என்று விரும்பியிருந்தால் எப்படி சொல்லியிருப்பார்? மகற்பேறுன்னு எழுதியிருப்பார். மகட்பேறு வேறு, மகற்பேறு வேறு. கா இட்டு போட்டிங்கன்னா அது மகள், மகளை பெறுதல். மகற்பேறு என்று வல்லினை இட்டு போட்டிங்கன்னா அது ஆண்மகனை பெறுதல். மகற்பேருன்னு சொல்லலை, மகட்பேருன்னு சொல்லலை, மக்கட்பேருன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் என்றால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் மக்கள் பேர், குழந்தை வேணும், அவ்வளோதான். எனவே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதனால் நம்முடைய சிந்தனையும் ஸ்மிருதி நூல் சிந்தனையும் வேறுபாடாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் வேத நெறியை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், வேதம் என்பது அறங்களை சொல்லுகின்றது, உலகியலுக்காக வழிபாட்டை சொல்லுகிறது என்று ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அதுவே நம்முடைய வழி அல்ல. வேத நெறி என்பது நம்முடைய வழி அல்ல. காரணம், வேதம் என்பது அனாதி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரும் தோற்றுவிக்கவில்லை என்கிறார்கள். நாம் அப்படி சொல்றது கிடையாது.
வேதம் என்பது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது, ஆகமம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்று நாம் சொல்றோம். அது என்ன அர்த்தம் என்றால் அது தெய்வத்தன்மை வாய்ந்தது, அதை புறக்கணிக்க கூடாது என்றுதான் அதுக்கு அர்த்தம். பெரிய அருளாளர்கள் மூலமாக வேதங்களையும் ஆகமங்களையும் பெருமான் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய புனிதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இரண்டையும் மதிக்க வேண்டும் என்பதற்குத்தான் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று சொன்னார். ஏன் இரண்டு நூல் என்பதற்கு நமக்கு சாத்திரங்களில், சைவ சாத்திரங்களில் அதற்கு விளக்கம் தரப்படுது. இரண்டு நூல் ஏன் என்று சொன்னால், வேதம் என்பது உலகியல் நூல், உலகற்காக, உலக வாழ்க்கை விரும்புகின்றவர்களுக்கு வேதம், தவ வாழ்க்கை விரும்புகின்றவர்கள், உலக வாழ்க்கையை கடந்து தவ வாழ்க்கை விரும்புகின்றவர்களுக்கு ஆகமம் என்று சொல்லி அவர்களை சத்தினிபாதர் என்று சொல்வான். சத்தினிபாதர் என்றால் திருவருளை நோக்கி இருப்பவர்கள், பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்குமா என்று எண்ணி இருக்கின்றவர்கள், அவர்களெல்லாம் சத்தினிபாதர். நம்ம மாதிரி இருக்கின்றவர்களெல்லாம் உலகர் என்று சொல்லி உலகற்கு ஆரணம் அல்லது வேதம், சத்தினிபாதருக்கு ஆகமம் அல்லது சிறப்பு நூல் என்று ஆரணம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதனால் வேத நெறியிலே செல்லுகின்ற அந்தணர்கள் அவர்களுக்கு அக்னிகாரியம், அவர்கள் வேள்வி வளர்க்கணும், அதை மறுக்கலர், அதை வேண்டாம்னா சொல்லுது. ஆகம வழிபாட்டை நமக்கு விதிக்கின்ற திருமூலர் அந்தணர்களுக்கு என்று விதியை சொல்லுகிறார். அந்த விதிதான் நமக்கு அக்னி காரியம். அதை நாம் பார்த்துட்டு அதோடு முடிக்கல. திருமூலர் அந்தணர் ஒழுக்கம் என்று ஒரு தனிப்பகுதி எழுதுகிறார். அது ஏன் எழுதணும் இல்லையா? வேதனைக்கு அக்னி காரியம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அந்தணர் ஒழுக்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்தணர்கள் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதான் அர்த்தம். திருமூலர் காலத்திலேயே அந்த ஒழுக்க நிலை, ஒழுக்கம் தவறி இருக்கிறார்கள். அப்போ இப்படியே 5ஆம் நூற்றாண்டு இப்படியே போய்விடக்கூடாது என்று, ஏனென்றால் அவர்களாம் வேத நெறிப்படுகின்றவர்கள், இப்பொழுதே இப்படி இருக்கிறார்னு சொன்னால் காலப்போக்கிலே எப்படி ஆகும் என்றெல்லாம் வரையறை செய்வதற்காக அந்தணர் ஒழுக்கம் என்று ஒரு தனிப்பகுதியை எழுதுகிறார். அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு முன்னுரையை அப்பா தந்திருப்பாங்க, அதை நான் இங்கே குறிப்பாக எழுதியிருக்கிறேன். அதாவது அந்தணர் ஒழுக்கம் பாட்டை முதல்ல படிக்கிறேன். அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தடல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து தவ நல் கருமத்து நின்று ஆங்கு இட்டு சந்தையும் ஓதி சடங்கறுப்போர்களே. கொஞ்சம் பிரித்து எழுதிருக்கணும், அப்படியே எழுதிட்டேன். அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் இருக்குது, நியமம் செய்து தவ நற்கருமத்து நின்று, அந்த தந்திருக்கு இல்லையா, அது செய்து தவன்னு பிரிச்சுக்கணும். நான் அதை எழுதியிருக்கணும், அப்படியே அவசரத்தை எழுதிட்டேன். தவம் நற்கருமத்து நின்று ஆங்கு இட்டு சந்தையும் போதி சடங்கறுப்போர்கள் என்று சொல்கிறார். முதல்ல அதை விளக்குகிற பொழுது, பிறப்பில் உயிர்களில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. உயிர் தான். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்று ஏன் நாம் சொல்கிறோம்? மக்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லு, எந்த உயிரையுமே கொல்லக்கூடாது என்று தான் நம்ம சொல்கிறோம், கொல்லாமை. எனவே உயிரில் அது எறும்பாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, உயிர் தான். ஆனால் உயிராக இருந்தாலும் அது பிறக்கின்ற இனம் இருக்கு இல்லையா, விலங்கினமா மக்களினமா என்று பார்க்கிறோம். விலங்கிலே கூட கடுமையான விலங்காக இருக்கலாம் இல்லையா, சிலதெல்லாம் புலி சிறுத்தை போல இருக்கலாம் இல்லையா, அப்படியும் வன்மையான விலங்குகள் இருக்குது, மென்மையான விலங்குகள் மான் போன்றவை இருக்குது. விலங்காக இருந்தாலும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுபோல மக்கள்ன்றார். உயிரில் எத்தனையோ இனங்களாக இருந்தாலும் மக்கள் இனம் இருக்கு இல்லையா, அது பிறப்பால் உயர்ந்தது. பிறவியில் மக்கட்பிறவி உயர்ந்தது என்று பார்க்கிறோம். தாயுமானவர் எண்ணறிய பிறவிதனில் மானிடப் பிறவிதான் யாதினும் அரிதுகான். எல்லா பிறவிகளை காட்டிலும் மானிடப் பிறவி சிறந்தது. அதற்கு என்ன காரணம் என்று தனித்தனியாக சொல்கிறாங்க. அப்போ பிறப்பில் பிறவியில்
மானிடப் பிறவி சிறந்தது. அந்த மானிடப் பிறவியில் அந்தணராக பிறப்பது சிறந்தது அப்படி சொல்லும். அந்தணர் என்று சொன்ன உடனே ஏதோ நாம் தாழ்ந்தவர்கள் அவங்க உயர்ந்தவர்கள் அந்த அர்த்தத்தை சொல்லலை. அதுதான் எழுதுறார். அந்தணர் என்பவர் யார் என்றால் நம்மை பொறுத்தவரை அறவோர். ஆனால் காலப்போக்கில் அந்தணர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவாக பிரிந்தார்கள். குழுவாக பிரிந்து அது சாதியாக போயிடுச்சு. அதான் வித்தியாசம். நாம் ஒன்றும் பிரிக்க. அப்போது அங்கே எழுதுகிறாங்க, மக்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் மக்கள் பிறவி, மக்கள் பிறவி மற்ற உயிரினத்தை காட்டு. ஆனால் 4 வகை வருணமாக நமக்கு சொன்னோம் இல்லையா? 4 வகை வருணமாக அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர். நாம் அப்படிதான் பிரிக்கிறோம். முதல்ல அந்தணர், பின்னால் அரசர், வணிகர், வேளாளர். இப்போ இதில் ஏன் சார் அந்தணரை முதல்ல வைக்கிறாங்க என்று எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற அவர்களை வைத்துக்கொண்டு கேட்குறாங்க. அந்தணர்கள் என்போர் அறவோர் என்பதாலே அவர்களுக்கு எல்லா மக்களும் பொதுதான், எந்த மக்களும் பொதுதான். அரசனுக்கு அப்படி அல்ல. அரசனுக்கு தன்னுடைய மக்கள் முக்கியம், தன்னுடைய நாடு முக்கியம். படையெடுத்தால் பகை நாட்டு மக்களை கொல்லுவான், பகை நாட்டினுடைய இடங்களை எல்லாம் தீ கொடுத்துவான். இதெல்லாம் பார்க்கணும், நடக்கும். அப்போ உயர்ந்த உள்ளம் பண்பாடு என்பதில் அந்தணருக்கு பின்னால் தான் அரசர்கள் வருகிறார்கள். எனவே முதல்ல அந்தணர் எல்லா மக்களுக்கும் பொதுவான நிலையிலே வாழுகின்றவர்கள். அப்புறம் அரசர்கள் தன்னுடைய நாடு மக்கள் என்று வாழ்கிறார்கள். அவர்களும் நல்ல செங்கோல் செலுத்துகிறார்கள், நீதி செலுத்துகிறார்கள். எனவே அவர்களை போட்டாங்க. அப்புறம் வாணிகர்கள் என்று சொன்னால் பின்னாலே வேளாளர் பெருமக்களுடைய விளைச்சலை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறவர்கள். வாணிகர்களுக்கு என்று என்னென்ன கடமைகள் உள்ளன என்பதை தொல்காப்பியத்தில் சொல்றார். வாணிகர் என்பவர்கள் வேதங்களை படிக்கலாம், அதே சமயத்தில் அவர்களுக்கு உழுதொழில் உண்டு. இப்போதான் வாணிகர்கள் உழுதொழில் செய்ய மாட்டேன்னா வேளாளர் தான் தனியாக வச்சிடுறாங்க. வேளாளர்களை சொல்கிற பொழுது, வாணிகளை சொல்கிற பொழுது வாணிகர் வேளாளர் ரெண்டையும் ஒரு பக்கத்தில் வைத்து, வணிகர் என்பவர்கள் குறைந்த அளவினர் உழுதொழில் செய்வார்கள், பேரளவு பெருமளவு அவர்கள் வாணிகம் செய்வார்கள். இந்த ரெண்டாதான் வித்தியாசம். அவர்களும் உழுதொழில் செய்வார்கள், அது கொஞ்சமாக இருக்கும். பேரளவு செய்தது அவர்களுக்கு வாணிகம். அதே போல் வேளாளர் என்று சொன்னால் பெருமளவு அவர்கள் உழுவார்கள், சிறிய அளவு வாணிகம் செய்வார்கள். அது ரெண்டு தான். வாணிகர்கள் வேளாளர் உழுதொழிலை செய்வதில்லை என்றோ வேளாளர்கள் வாணிகம் செய்வது இல்லையோ என்றோ கிடையாது. தொல்காப்பியத்தில் அப்படி உரை எழுதுகிறார்கள். அதுக்கப்புறம் சொல்லுகிற பொழுது வாணிகர்கள் தூதாக சென்றிருக்கிறார்கள், அரசனுக்கு தூதாக சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிரிவு, சாதி அல்ல பிரிவு, அவரவருடைய ஒழுக்கத்தின் காரணமாக இந்த 4 வகையான வருணங்கள் வந்தது. தமிழர்கள் ஒழுக்கம் என்று வருணம் என்று சொல்வதற்கும் வேதம் வருணம் என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கு. வேதம் சொல்லுகின்ற வருணம் என்பது பிறப்பால், தமிழர்கள் சொல்லுகின்ற வருணம் என்பது ஒழுக்கத்தால் என்று வைத்துக்கணும். அதெல்லாம் பாட்டு இருக்கு. அதாவது சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால். அப்போ யார் பின்னால் பாடுறார்? ஜாதின்னு என்ன இருக்குது? சாதி 4 சொல்கிறீங்களே சாதி, அவர் காலத்தில் நிறைய வந்துடுச்சு. சாதி 2 தான். பொதுவாக சாதி 2னா ஆண் ஜாதி பெண் ஜாதி முடியாது மக்கள். அது இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். கொடுக்கிறவன் பெரியவன், கொடுக்கின்றவனை சான்றோன் என்று வைத்துக்கு. கொடுக்காத இருக்காதே அவன் தான் தாழ்ந்தவன். உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்று பிறப்பிலே கிடையாது. ஒழுக்கம் ஈகை அந்த ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது என்று அவர் சொன்னார். இப்படி நம்ம நிறைய பார்க்கிறோம். அதனால் வருணம் என்பது வேத நெறியிலே சொல்லுகின்ற பொழுது பிறப்பால் வருவது, தமிழர் நெறியிலே வருகின்ற பொழுது ஒழுக்கத்தால் வருவது என்று பார்க்கணும். அதனால் இங்கே என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட சிறந்த ஒழுக்கமாக இருக்கிற அந்தணர்கள் அவருடைய ஒழுக்கம் எப்படி என்றார். முதல் வருணம் இருக்கிறதுல அந்தணர்கள், அவர்களுக்குத்தான் சிறப்பான ஒழுக்கம். நீங்கள் பார்க்கலாம், நமக்கு விதிக்கப்படுகின்ற எல்லாம் அவளுக்கு விலக்கப்படும். நீங்கள் பார்க்கணும், நமக்கு நீங்கள் புலால் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் அறவோர் சாப்பிடக்கூடாது, அது கொள்கை.
நாம் வேதத்தை படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். அவர்கள் வேதம் ஓத வேண்டும். உபநயனம் நமக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு வேண்டும் என்று எல்லாம் நியமங்கள். அந்த நியமங்களிலே அவர்கள் வழுவாமல் இருந்தார்கள். அது அந்த காலம் வழுவாமல் இருந்தார்கள் பார்க்கும். அதனால்தான் என்ன செய்கிறார், நமக்கெல்லாம் ஒரு தொழில் தான், ஆனால் அவர்களுக்கு 6 தொழில் என்று போட்டிருக்காங்க. அந்தணருக்கு 6 தொழில். இங்கே முதல் பாட்டிலே பார்க்கலாம். அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுள்ளோர்னார். 6 தொழில் அவருக்கு இருக்கிறதுன்னார். மற்றவர்கள் அப்படி சொல்லலை. திருவள்ளூர் கூட அந்தணர் நூல் மறப்பார், அறுதொழிலோர் நூல் மறப்பார் என்று வருது. 6 தொழில் உடையவர்கள் நூலை விட்டுருவாங்க, வேறம் படிக்க மாட்டாங்க என்று அவர் சொல்கிறார். அதான் அந்தணர் என்போர் யார்? முதல்ல அவர் சொல்லுகிற பொழுது அந்தணர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இங்கே 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 வரல, பின்னால் எழுதுறேன்னு நினைக்கிறாரு. 6 தொழில் என்ன? செந்தழல் ஓம்புதல், முப்போதும் நியமம் செய்து அவளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளிலிருந்து தவறாமல் கருமத்தினின்று ஆங்கு இட்டுன்றார். இட்டு என்றால் மற்றவர்களுக்கு உதவின்னு அர்த்தம். உதவி செய்து, உணவினாலே உதவி செய்து, மற்றவற்றினாலே உதவி செய்து, சந்தியும் ஓதி, காலை அந்தி மாலை அந்தி இவற்றெல்லாம் சந்தியாவந்தனம் செய்து வேதங்களை ஓதி சடங்கறுப்பார்கள், அதற்குள்ள நியமங்களை செய்வார்கள். இதில் எதுவும் மாற்றம் இருக்கக்கூடாது. அதான் அந்தனுக்கு சொல்லப்படுகின்ற ஒழுக்கம்னு. எது விதிக்கப்படுகிறது என்பது முதல் பாட்டில் அவர் சொன்னார். நோட்ஸில் பாருங்கள். அந்தனர் ஆவோர், ஆவோர்னார். அந்தனர்னு சொன்னால் யார் தெரியுமா அப்படி கேட்குறார். அந்தனர்னா தெரியுமா உங்களுக்கு யார் என்றார். ஆவோர் ஒத்த பிறப்பினராகிய மக்களுக்குள் அந்தனர் என வேறு நிற்போம். மக்களில் என்ன வேறுபாடு இருக்குது? எல்லாம் ஒன்று தானே. அந்தனராக இருந்தால், அரசனாக இருந்தால் எல்லாம் மக்கள் தானே. ஆனால் மக்கள் இனத்திலே கூட வேறாக தனியாக நிற்பார்கள், சிறப்பாக இருப்பார்கள் அந்தணர்கள். அது அவளுக்குள்ள சிறப்பு. ஏன் அப்படிப்பட்ட சிறப்பு அவளுக்கு வருகிறது மக்களில் என்றால், அடுத்தவர் சொன்னார், அறுதொழில் 6 வகையான தொழில். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். இந்த 6ம் அவர் செய்கிறாங்க. இந்த 6 தொழில் செய்வதாலே அவர்கள் சிறந்தவர்கள். அந்த 6 தொழில் என்னென்னு நமக்கு தெரியும். அந்த வேட்டல் வருது இல்லையா, வேட்டல் என்றால் வேள்வி செய்தல் அர்த்தம். வேள்வி செய்தல். வேட்பித்தல் என்றால் மற்றவர்களை செய்ய தூண்டுதல் அல்லது அவர்களுக்காக செய்தல், மற்றவர்களுக்காக செய்தல். தான் விரும்பி தனக்காக செய்வது, மற்றவர்களுக்காக செய்வது வேட்பித்தல் என்று. வேட்டல், வேட்பித்தல். ஈதல் கொடுக்கணுன்றார். அந்தணர்கள் எல்லாம் வாங்கிதான் பழக்கம். சார் என்ன கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? அந்தணர்கள் கொடுக்கணுன்றார். ஈதல், அது என்ன கொடுக்கணுன்றது இருக்கட்டும். தானமாக வேதங்களை சொல்லலாம், கற்றுக் கொடுக்கலாம், அதான் அவங்க வேலை. வேதங்களை கற்றுக் கொடுக்கணும். யார் போனாலும் கற்றுக் கொடுக்கணும். என்ன போச்சு, இப்போ நம்முடைய சாதிக்கு விடுன்றாங்க. இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. வேதத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நன்றாக கல்வியாளர்கள், வேதங்களை படித்தவர்கள். யார் போனாலும் சொல்லணும். இப்போ இன்னைக்கு கூட பார்க்குறோம், சாதாரண சமுதாய மக்கள் கேட்கறது கிடையாது. இப்போ ஒரு ஆசிரியர் வகுப்புக்குள்ளே போகிறாருன்னு சொன்னால் மாணவர்களை பார்த்து யார் யார் என்ன சாதின்னு கேட்குறதே கிடையாது. நீ என்ன சாதிப்பா, நீ என்ன சாதினா கேட்குறோம். போய் உட்கார்ந்து மாணவர்களே அப்படின்ட்டு பாட ஆரம்பிச்சோம். எந்த ஜாதியாக இருந்தால் நமக்கு என்ன என் பச்சைவாஸ் காலேஜில் படிக்கிற பொழுது, சென்னை பச்சைப்பன்களில் படிக்கிற பொழுது எம்ஏ படிக்கிறோம். நாங்கள் எம்ஏ பிஏ படித்தோம். அங்கேயே எம்ஏ வருது. எம்ஏ படிக்கிற பொழுது பிஏவில் நாங்கள் 3 பேர் தான் படித்தோம். அதில் ஒருத்தர் ஃபாதர், பிரதராக இருந்தவர், அவர் போயிட்டார், கிறிஸ்துவ ஃபாதர் போயிட்டார். எம்ஏக்கு வர பொழுது நானும் இன்னொரு நண்பர் மானாமரையை சேர்ந்தவர், அவரும் நானும் தான் எம்ஏக்கு வரோம். அப்போ மற்ற மாணவர்கள், வெளியிலிருந்து சில மாணவர்கள் 15 மாணவர்கள் சேர்த்தாங்க. 15 மாணவர்கள் சேர்த்ததில் 2 பெண்கள் அதில் வந்தாங்க. அப்போ முதல் வகுப்பு, பேரெலாம் சொல்லக்கூடாது, ஹெச்ஓடி அந்த துறை தலைவர் வந்து உட்காரார். முதல் வகுப்பு எம்ஏவுக்கு நான் சொல்கிறேன், உட்கார்றார். முதல் கேள்வி என்ன கேட்டார், என்ன என்ன எனக்கு தெரியும், என்ன செல்வராசன், செல்வராசன் பால்வான், அவங்கள விட்டுருங்க, அவங்க எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க. இப்போ புதுசாக வந்துருக்கீங்க, அவன் பேர் என்னப்பா அப்படின்னா ஏதோ ஒரு பேர் சொன்னார். அவர் என்ன ஜாதின்னார். நடந்த விஷயம்.
அவர் பாவம் கொஞ்சம் பயந்து ஜாலியை சொல்லிட்டார். ஜாலியை சொன்னது பாட்டு அடுத்தவரை கேட்டார். அடுத்தவரை என்னப்பா ஜாதி, அவரும் சொல்லிட்டார். இந்த மாதிரி 2-3 பேர் சொல்லிட்டாங்க ஜாதி. எனக்கெல்லாம் எரிச்சது. அதனால ஏன் ஜாதி கேட்குறேன் அந்த ஆள் என் மேலே வந்து. அப்புறம் இன்னொருத்தர் எங்கூட படித்தவர் உங்களுக்கு சொன்னால் புரியும் யாருன்னு. இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாடுறதுல நவநீத கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, இல்லை அவர் இல்லை, அவர் கிருஷ்ணபுரம் ரொம்ப பின்னால் வந்தவர். நாங்கள் படிக்கிற போது நவநீகிருஷ்ணன் விஜயலட்சுமி 2 பேர் இருக்காங்க இல்லையா. அப்போ தான் முதல் அவங்க தான் அந்த நாட்டுப்புற பாடலை பாடினவங்க. அந்த நவநீகிருஷ்ணன் நாங்களாம் ஒன்றா படித்தோம். அந்த நவநீகிருஷ்ணன் உட்கார்ந்தார். அவர் மதுரைக்காரர் உட்கார்ந்துக்கிறார். அவரை கேட்டார். அவர் எழுந்தார். நவநீத கிருஷ்ணன் அப்படின்னார். என்னப்பா ஜாதி, என்ன சார் ஜாதி கேட்குறீங்க, என்ன ஜாதி கேட்குறீங்க, தமிழ் படிக்க வந்திருக்கோம் ஜாதி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், என்ன சொல்ல மாட்டேயா, சொல்ல மாட்டேன் என்ன ஜாதி, என்ன பண்ணுறது, அவர் சொல்ல மாட்டேன்ட்டார். பேசாமல் உட்காந்துட்டார். அப்புறம் நாங்கள் தனியாக போய் சொன்னோம் பேராசிரியர்கிட்ட. அவர் பேராசிரியர்கள்லாம் தெரிஞ்சதுன்னா பேரை சொன்னால் எல்லோரும் தெரியும், எல்லாருக்கும் பேர் சொன்னால் தெரியும். என்னையா இப்படி செய்கிறீங்க, என்ன அப்படிலாம் இல்லைப்பா, நான் ஸ்காலர்ஷிப்பாக கேட்டேன்ப்பா, எந்த ஷிப்பாக இருக்கட்டும் உனக்கு என்ன, அதை பற்றி அங்கே வகுப்பில் போய் என்ன ஜாதின்னு கேட்குறதா, தனியாக கூப்பிடுங்க, ஸ்காலர்ஷிப்புக்கு தாழ்ந்த ஜாதியாக உயர்ந்த ஜாதியாக பார்த்து கேட்டு கொடுங்க, நீ சமாளிக்கிறீங்களே, ஏன்னா அவர் ஜாதி பற்றி உடையவர். அதுக்காக சொல்கிறேன். இது நான் சொல்கிறது 1966ன்னு வச்சுங்களேன், 69ன்னா 67, 65 நம்ம சேர்ந்து 67 இது நடக்குதுங்க. அப்போ என்ன அளவுக்கு அவங்க என்ன படித்தாங்க என்ன பண்ணாங்க இது தெரியும். அதனால் இதெல்லாம் நடந்த கசப்பான நிகழ்ச்சிகள் அது ஒன்று. அதே மாதிரி அவருக்கு ஒரே மகன் இருக்கிறார், இப்போ இருக்கிறார் ஒரே மகன். அவர் இல்லை, இப்போ அந்த பேராசிரியர் இல்லை. நாங்கள் எம்ஏ படிக்கிற பொழுது செகண்ட் இயர் படிக்கிற பொழுது அந்த பையன் என்ன பண்ணான், நேராக வந்து பிஏ தமிழில் சேர்த்துட்டான். அவனை கொண்டு போய் பிஎஸ்சியில் எங்கேயோ வேற ஒரு இடத்துல சேர்த்துருக்காரு, கெமிஸ்ட்ரியில் சேர்த்துருக்காரு, இதை சேர்த்துருக்காரு. அவன் 2 நாள் அங்கே இருந்துட்டு இவர் சொல்லாமல் இவர்கிட்ட வந்து நேராக வந்து வச்சு பாஸில் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தமிழ் சேர்ந்து தமிழ் கிளாஸ் வந்து உட்காந்துட்டான். அப்பாவுக்கு தெரியாது. இவர் போனால் அங்கே உட்காந்துக்கிறான். சொந்த பையன். ஒரே அவருக்கு எரிச்சல், நீ என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கணும், அங்கே இங்கே சேர்த்த ஆகுனா, நான் தமிழ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்துட்டான். ஒரே பையன், பேர் மெய்கண்டானுக்கு. எங்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது கேள்விப்பட்டு உடனே போய் பாராட்டினவங்க, அப்படி தான் வாப்பா என்று பாராட்டினோம் அவங்கள. அவருக்கு வந்து 1 வாரம் 10 நாள் மூஞ்சே சரி கிடையாது. பையனை எங்கேயோ தமிழ் படிக்க வந்துட்டாரு, அவன் கெட்டு போனால் ஒரே பையன் நிறைய சொத்து என்ன கிடையாது, அவர் கூட தமிழ் படிக்க விட்டார். அந்த பையனுக்கு கல்யாணம், அதுக்காக சொல்கிறேன், அந்த பையனுக்கு கல்யாணம் முன்னே பண்ணி வச்சுன்னு பண்ணுறாங்க. நாங்கள் அப்போ இருக்கிறோம், ஃபைனல் இயர் படிக்கிற போது ஒரு கல்யாணம், ஒரு கார்டு சைஸில் ஒரு திருமண அழைப்புங்க. அவர் எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் கொடுக்குற பொழுதே என்ன போட்டிருக்கார், வெட்டிங் இன்விடேஷன் போட்டிருக்கு. போட்டுட்டு இங்கிலீஷில் எழுதுறாரு, முழுக்க ஆங்கிலம். தமிழ் பேராசிரியர் பச்சையப்பன் கல்லூரியில் முழுக்க ஆங்கிலம். ஏதோ அவர் பேரை போட்டு ப்ளீஸ் டு வெல்கம் யோ ஏதோ போட்டு சொல்லியிருக்கிறார். கிரேஸ் அக்கேஷன் ஏதோ போட்டு பேரை சொல்லியிருக்கு. ஒரு பையன் கேட்டார், ஐயா திருமண அழைப்பா அப்படின்னு கேட்டார். ஒரு வேணும்னு கிண்டல் கேட்டார். நான் சொன்னேன், திருமண அழைப்பு இல்லைப்பா, அது வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, திருமண அழைப்பு இல்லைப்பா, வெட்டிங் இன்விடேஷன். நாங்கள் யாரும் போகலை. இல்லை, ஒரு பேராசிரியர்கள் வழிகாட்ட வேண்டியவர்கள் சாதி என்ன மொழி என்ன என்றால் தமிழால் பிழைச்சவங்க, தமிழால் வாழ்ந்த பேராசிரியர். பச்சையப்பன் கல்லூரி பச்சையப்பன் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடுன்னு சொல்கிற இடம், அது முடியல. அதுக்காக சொல்கிறேன். அதனால் அந்த ஒழுக்கத்துக்காக சொல்கிறேன். அவரவருக்கு உள்ள நியமங்கள் என்ன என்றால் 6 தொழில் என்று சொல்கிற பொழுது ஓதல் ஓதுவித்தல்ன்றதுல நியமம்னு போட்டார் பாரு, நியமம். அந்த நியமம் என்றால் என்ன என்றால் 6 தொழில், அதில் தவறாமல் இருத்தல், வேதம் ஓதாமல் இருக்கக்கூடாது, வேள்வி செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொல்றார். முத்தி வேள்வி முப்போதும் சந்தியா காலங்களில் செய்தல், தவம் நற்கருமம், தவம் என்றால் அறச்செயல்கள் செய்யணும். இட்டு என்றால் வரியாருக்கும் விருந்தினருக்கும் உபசரிக்க வேண்டும், இல்லறத்தாராக இருக்கிற கொடுக்கணும், விருந்து உபசரிக்கணும் உள்ளார். அதெல்லாம் சரி. குறைவரை செய்தல் சடங்கறுப்போர். நல் கருமம் என்றதுனால நல்ல நிகழ்ச்சி தீய நிகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் கடவுள் கடன் ஆற்றுதல் என்றால் பிதிர்க்கடன் செய்வதும் செய்ய வேண்டும். அவர்கள் தான் வரணும், அவர்கள் செய்யணும். அதுக்காக அவங்களாம் சரியாக இருந்தாங்கன்னா தப்பு கிடையாது.
அவங்க மூலமாக நாம் செய்யலாம். எப்படி கோயிலில் சென்று நாம் குருக்களிடத்திலே கொடுத்து அர்ச்சனை செய்கிறோமோ அதுபோல் நம்முடைய இல்லக்கடன்களையும் செய்யலாம். அவங்க சரியாக இருந்தால் செய்யலாம். அவர் சொல்கிறார் செய்ய வேண்டும், அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்கன்ற. தழல் ஓம்புதல் சந்தி ஓதல் என மற்ற எல்லாம் அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்கிறார், ஈதல் ஏற்றல் என்பதில் ஏற்றல் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். அவர்கள் அந்தணர்கள் மற்றவரிடத்திற்கு பொருளை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றல் என்று வருது. அந்த ஏற்றல் என்று ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால், அங்கே எழுதியிருப்பேன், குற்றக்கழுவாய் குறித்த பயன் தரும் அறம். வாங்க, அதாவது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற குற்றங்கள், அதற்கு கழுவாய் வேண்டும், பரிகாரம் இல்லையா? பரிகாரம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் கழுவாய். வழுவாய் மருங்கில் கழுவாயு உள என்று வரும். கழுவாய் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த அந்தணர்கள் உயர்ந்தவர்கள், மனத்தால் உயர்ந்தவர்கள், ஒடுக்கத்தால் உயர்ந்தவர்கள். எனவே அவர்களுக்கு தந்தால் பரிகாரம் நல்லது, பாவம் நீங்கும் என்று வருது. அதனால குற்றக்கழுவாயாக நீங்க செய்தீங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு ஏற்றுக்கலாம். அவருடைய வறுமை நோக்கி கிடையாது, நாம் ஏதோ கொடுக்கல, ஈதலாக கொடுக்கல, அவங்க இறக்கவில்லை. நாம் செய்த பாவத்திற்கு கழுவாயாக நீங்கள் அவர்களுக்கு தரலாம், அதான் ஏற்றல். அப்போ உங்களுடைய நன்மை கருதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், வேண்டாம் சொல்றது கிடையாது. உங்களுடைய நன்மை கருதி ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல குறித்த பயன் தரும், அவர்களுக்கு செய்தால் இந்த பயன் வரும் என்று நீங்களே வேண்டிக் கொள்ளலாம். ஒரு 10 பேருக்கு நான் உணவளிக்கிறேன் என்று பெருமானிடத்தில் வேண்டிக்கலாம், இந்த பாவம் நீங்க வேண்டும் என்றால் வேண்டிக் கொள்ளலாம் என்றால் அது தவறு கிடையாது. அதுபோல அந்த இடத்திலே பரிகாரம் செய்யலாம். இதெல்லாம் இப்படி பொதுமக்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ளுதல், அதான் ஏற்றல் என்பது வருது. குறித்த பயன் தரும் என்ற கருத்திலே உயர்ந்தோருக்கு கொடுக்கும் பொருட்கொடை பொருளாக கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுதல். இதுக்கு அவர்கள் நலம் கருதி, கொடுக்கின்றவருடைய நலம் கருதி ஏற்றுக்கொள்ளலாம், தப்பு. இதெல்லாம் நல்ல முறையில் விதிக்கப்பட்டது. ஆனால் அதுவே இப்பொழுது என்ன ஆயிற்று, வியாபாரமாக போச்சு. அதான் நாம் செய்யணும், அதான் தப்பாக போச்சு. சொல்ல பாருங்க, அவ்வாறு ஏற்ற பொருளை, அவங்களுக்கு வந்த பொருளை அவ்வந்தனர்கள் தென்புலத்தார் தெய்வம் முதலிய அறவழியில் செலவிடுவார்கள். அவர்கள் அப்படி செலவிடுவார்கள். இவர்கள் செய்து ஈட்டி வையார், இவர்கள்னா கொடுக்காம, மற்றவர்களுக்கு கொடுக்காமல் பொருளை சேர்த்து வைப்பது கிடையாது, ஈட்டி வையார் அப்படின்னா. அதனால இவர்களெல்லாம் தான் அந்தணர்கள். அந்தணர் என்று சொன்னால் இந்த விதிக்கிலே இருக்கணும். இந்த விதி இல்லைன்னா அவளுக்கு அந்தணர்கள் கிடையாது என்று சொல்லி, இவை இல்லார் அந்தணர், இவை இல்லாதார் அந்தணர் ஆயினும் அந்தணர் ஆகார். அந்த குலத்தில் பிறந்திருக்கிறாங்க தவிர அவளை அந்தணர் சொல்லாதீங்க என்று சொன்னார். எனவே அந்தணர் அரசர் முதலிய வருண வகை ஒழுக்கம் பற்றி உயர்ந்தோர் வகுத்தது உடம்பில் தானே அமைந்தது என்பது மிருதி கொள்கை. உடம்பில் அல்ல, பிறப்பினால் அமைந்தது என்பது மிருதி கொள்கை. ஒழுக்கத்தால் அமர்ந்தது என்பது தமிழருடைய கொள்கை, தமிழருடைய நெறியினர். பிறப்பு குடிமைன்னு ஒரு வார்த்தை உண்டு. பிறப்பு என்பது நம்ம சொல்றோம், குடிப்பிறப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றோம், குடிப்பழி என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த குடியிலே பிறந்து இப்படிப்பட்டவன் நீ செய்யலாமா என்று பழி. அரசர் குலத்திலே கூட அந்த சோழன் குளமற்று துஞ்சிய கிள்ளி வளவன் என்பவன் தன்னுடைய பகை மன்னனாக இருக்கின்ற மலையமான் திருமுடிக்காரனுடைய குழந்தைகள் இருவரை நிறுத்தி நடுத்தரில் நிறுத்தி யானைக்காலில் இடரை செய்கிறான். யானையினுடைய காலை இடரை செய்து யானை வரப்போகுது. அப்பொழுது போய் கோபுரகிழார் பாடுகிறார், உன்னுடைய குடிப்படி தேடுகிறாய் நீ, உன்னுடைய குடிமை எப்படிப்பட்ட குடிப்பிறப்பு நீ, சோழனுடைய குடிப்பிறப்பு. மனுவை சோழன் பிறந்திருக்கிறான், கன்றுக்காக தன் மகனை தேர்க்காலில் இட்டவன், புறாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த சிவி சக்கரவர்த்தி, அந்த மரபு உனக்கு உண்டல்லவா, நீ இப்பொழுது குழந்தையை கொள்ளுகிறாயே என்றால் ஒருவேளை அப்படி கொண்டிருந்தால் குடிப்படி வந்திருக்கும். அதான் குடிப்படின்றார். ஒரு குலத்திலே பிறந்தால் அந்த குலத்திலே இருக்கிற ஒழுக்கத்தின்படி நடக்க வேண்டும், அதுதான் குடிமை. திருக்குறளில் குடிமை என்று ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். அதனால்தான் சிலப்பதிகாரத்தில்
நீதி தவறினான் பாண்டியன் என்ற உடனே அவன் என்ன சொல்றான்? உடனே மன்பதை காக்கும் தென்புல காவல், மன்பதை காக்கும் தென்புல காவலா இருக்கிற பாண்டிய நாடு என் முதல் பிழைத்ததுன்னு. கெடுக என் ஆயுள், இதுவரை இருந்தவர்களெல்லாம் நீதி செலுத்தினார்கள், நான் இப்படி அநீதி செய்து விட்டேனே என்று என் முதல் பிழைத்தது என்றால் இனிமேற் வருகின்ற என்ன சொல்ல போறாங்க? பாண்டிய நாடா, கண்ணகிக்கு துரோகம் இழைத்த நாடா, ஆராயாமல் கொன்ற நாடா அப்படி தானே கேட்பாங்க. இதுவரை இருந்த பொற்கை பாண்டியன்லாம் இருந்தான் இல்லையா, அதெல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த மரபெல்லாம் மாறிப்போய் குடிக்கு நான் படி தேடிக்கொண்டேனே என்று, குலம் செய்த பாபத்தால் குடிப்படி தேடிக்கொண்டாய் என்று அந்த இந்திரஜித்து ராவணனை பார்த்து சொல்றான். அதுபோல குலம் செய்த பாவத்தினால் செய்த பாணி இந்த குடிப்படி ஆகிப்போச்சே என்று அவன் சொல்றான். அதெல்லாம் அந்த அந்தனுக்கு சொல்றார். எனவே பிறப்பே குடிமை ஆண்மை தொல்காப்பியத்தில் சொல்றது. குடிப்பிறப்போடு குடிப்படி இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஆண்மை என்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பில் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றுதான். ஆனால் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். பாட்டில் சொன்னார் பாருங்க, பிறப்பு எல்லாருக்கும் ஒன்று தான், மனித பிறப்பு எல்லாம் ஒன்று தான். ஆனால் சிறப்பு ஒவ்வாதுன்றது, சிறப்பு ஒவ்வாது. ஏன்னா பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் போய்விடும் என்று சொல்றார். எனவே அதே தான் சேக்கிடார் சொல்றார், சாதிகள் நெறியில் தப்பா. சேக்கிடார்களுடைய நாட்டு நகர படலத்தை பார்க்குற பொழுது சாதிகள் நெறியில் தப்பான்னு வருது. அவர் ஜாதியை சொல்றாருன்னா அப்படி இல்லை, குடிமை குடிப்பழக அந்தந்த குடிக்குள்ள ஒழுக்கத்தை அவர் சொல்லுகிறார். நெறியோடு வாழ்கின்றார்கள், அந்தனராக இருந்தாலும் சரி அரசராக இருந்தாலும் சரி எல்லா மக்களும் நெறியோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னார். அதுதான் உதாரணம் சொல்றார். சாதி ஒழுக்கம் பற்றியது, பிறப்பு பற்றியது அல்ல. சேக்கிடார் தெரிந்துதான் சொல்றார். சேக்கிடாருடைய பெரிய புராணத்தில் ஐயர் என்ற வார்த்தை வருது, ஐயரே என்ற வார்த்தை வருது. நமக்கு ஐயர்னா யாரும் தெரியும், இன்னைக்கு ஐயர்னா வேற அர்த்தம். பொதுவாக ஐயர்னா தலைமையானவர்னு அர்த்தம். பொதுவாக பழைய காலத்தில் ஐ என்றால் தலைமை, தலைமையான ஒழுக்கம் உடையவர்கள், தலைமையாக இருந்து கொண்டு சமுதாயத்தை நடத்துகின்றவர்கள், அவங்க தான் ஐயர். இன்னைக்கு அது குலமாக போய்விட்டு ஐயர் குலம் என்று ஆகிப்போச்சு. அதனால சேக்கிழார் என்ன செய்கிறார், ஐயர் என்பது பொது சொல், ஒரு வருடத்தை குறிப்பது அல்ல, சாதியை குறிப்பது அல்ல. அதனால் என்ன பண்ணார், திருநீலகண்ட பாணர் திருஞான சம்பந்தருடைய பாடல்களை எல்லாம் தேவாரத்தை எல்லாம் தம்முடைய யாழிலை இட்டு வாசிக்கின்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயரேன்னுவார். அவர் பாணர் குலம், பாணர் குலம் தாழ்ந்த குலம் இன்றைக்கு சொல்றபடி, அதாவது வேறுபாடு இல்லை, அவர் ஐயரே என்று சொல்றார். அதே மாதிரி திருநாளை போவார் நந்தனார், திருநாளை போவாரை ஐயரேன்னு தான் சொல்றார். அப்போ தாழ்ந்த குலத்தை வைத்துக் கொண்டே அவர் ஜாதி சொல்லலை, ஜாதி நமக்கு கிடையாது, உயர்ந்த ஒழுக்கம்தான் சாதி என்று ஐயரே என்றார். அதுக்கு அப்பா ஒன்று எழுதியிருக்காங்க, ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமானை பார்த்தவுடனே அப்பான்னு கூப்பிடுறார். இவர் என்ன ஜாதி அவர் அது பார்த்தாங்கன்னா அவங்க இல்லை, அப்பா என்கிறார். அப்போ ஞானசம்பந்தர் நாவுக்கரசரை அப்பா என்று அழைத்ததும், சேக்கிடார் ஐயரே என்று சொல்வதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த காலத்திலே ஒழுக்கம் பற்றி தான் சாதி இருந்ததே தவிர பிறப்பினால் சாதி இல்லை என்று அவர் சொல்றார். அடிப்படை அந்த 6ஆம் திருமுறை பாட்டு நமக்கு தெரியும். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணையோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம். சங்கநிதி பதுமநிதி எல்லாம் குபேரன் இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது. அதை கொடுத்து தரணி வான், இங்கேயும் ஆள், அதையும் ரெண்டுத்தையும் ஆள் கொடுக்குறான். ரெண்டும் ஆள், பூலோகத்தையும் ஆளலாம் தேவலோகத்தையும் ஆளலாம்னு கொடுக்குறான். வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம், அந்த செல்வம் போய்விடும், மதிப்போம் அல்லோம், பெருசா நாங்கள் எண்ண மாட்டோம்னார் அப்பர் பெருமான். சொல்லிட்டு மாற்று சொல்றார், அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொடு நோயராய் ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே. புலையராயிருந்தாலும் ஆவுரித்து தின்று புலையலா இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு அங்கமெல்லாம் குறைந்து போனாலும் கூட அவர்கள் கங்கைவார் சடைக்கறந்தாருக்கு அன்பராக சிவனடியாராக இருந்தால் அவரைத்தான் நாங்கள் தொழுகின்றோம் என்று சொல்றார். என்றால் ஒழுக்கம்தான் முக்கியமே தவிர அங்கே சாதியோ நோயோ தாழ்ந்த குலமோ இல்லை அப்படின்ற அதான் அந்த பாட்டில் சொன்னேன். அதனால் இப்படி இருக்கின்ற இந்த மந்திரம் அந்தணருடைய ஒழுக்கங்களை எல்லாம் தொகுத்து கூறியது. இதான் முதல்ல அந்தணர் ஒழுக்கத்துக்கு இப்படிலாம் இருக்கணும்ல. இதை சற்றே மாறினாலும் அது அந்தணர் ஒழுக்கம் இல்லை என்று அர்த்தம். அதை பின்னால் சொல்ல போறார். வேதாந்தம் கேட்க அடுத்த பாடல். விருப்பொடு
முப்பத போதாந்தமான பிரணவத்துள் பொக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் ஈதாந்தம் என்னார் கண்டு இன்புறுவார்களே அப்படின்னு. வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பத போதாந்தமான திருமூலர் அந்தம் என்பதை 6 அந்தமாக சொல்லுவார். அதில் யோகாந்தம் இங்கே சொல்லலை, சில அந்தங்களை இங்கே சொல்றார். வேதாந்தம் ஒன்று, போதாந்தம் என்று ஒன்று, நாதாந்தம் என்று ஒன்று. 6 அந்தங்களை 3 அந்தம் சொல்லியிருக்காருங்க. வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம். அது இல்லாமல் கலாந்தம், யோகாந்தம்ன்ற சித்தாந்தம் தனியாக இருக்கு. தனியாக அது ஒரு 6, அது ஒரு 3, இது ஒரு 3, 6 அந்தங்களை பின்னால் சொல்ல போறார். இங்கே என்ன எழுதுறார்? வேத அந்தம் என்றால் வேதத்துடைய முடிந்த பொருள் எது, சாரம் எது? வேதத்துடைய முடிந்த பொருளை அறிய விரும்புகிறார்கள். விரும்புவதற்கு முப்பத போதாந்தமான பிரணவம். நீங்க வேத பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்ற பிரணவம் என்பதற்கு என்ன பொருள் என்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சொற்கள். பிரணவப் பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அங்கே சொல்றார். முப்பதம் என்றால் பிரணவம் 3 கூறாக இருக்கிறது. ஆ என்றும் உ என்றும் மா என்றும் இருக்கிறது. அதான் ஆ உ மா என்பது வியட்டின்னு போட்டிருப்பேன். வியட்டி என்றால் வகைப்படுத்துதல், பிரித்தல், பிரிநிலை அல்லது வகை நிலை, அதான் வியஷ்டி. ஓம் என்று இருக்கு பாருங்க, அது சமஷ்டின்னு போட்டிருப்பேன். சமட்டி என்றால் தொகை நிலை. ஓம் என்பதும் சமஷ்டி நிலை. ஆ உ மா என்பது வியஷ்டி நிலை. அதான் 3 பதம். அந்த உங்களுக்கு அதை விளக்கமாக எழுதாட்டாலும் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறேன். இது ஏன் அப்படி வியஷ்டி பிரணவம் என்றும் சமஷ்டி பிரணவம் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? ஓம் தானே, அது ஓர் எழுத்து. அந்த ஓர் எழுத்தை பிரித்து சொல்லுகிற பொழுது ஆ உ மா என்று பிரிக்கிறார்கள். இந்த ஆ உ மா என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஓம் என்பது சொல் தான், ஒரு ஓசை தான். அந்த ஓசையில் பிறக்கிற பொழுது நமக்கு இருக்கின்ற முதல் எழுத்து ஆ. நமக்கு இருக்க முதல் எழுத்து ஆ. அந்த ஆ என்பது பிறப்பதாலே அது படைத்தல், தோன்றுதல். ஆ தோன்றுது. ஊ என்று இதழை குவிக்கிறோம். குவித்தால் அந்த ஓசை அல்லது ஒலியை அப்படியே நாம் காப்பாற்றுகிறோம். எனவே ஊ என்றால் காத்தல். மா என்றால் அது இம் தான் போடும். மான் இருக்கும், அது இம் தான். இம் என்றால் அது முடியுது, எனவே அது அழித்தல். தோன்றல், நிற்றல், அழிதல் என்ற அந்த 3 அதுதான் அந்த ஓங்காரத்தில் சொல்லப்படுவது. ஆ ஊ மா என்று பிரித்தால் உலகப் பொருள்களெல்லாம் தோன்றி நின்று அழிகிறது. அதனால் ஏன் சார் ஓம் சொல்லணும் அப்படின்னா, ஓம் என்பதுதான் ஓசை. பொருள்களை எல்லாம், உலகப் பொருள்களை எல்லாம் சொல்லால் தான் நாம் சொல்கிறோம். எனவே எல்லாம் சொல்லால் சொல்கிற பொழுது எல்லாவற்றையும் சொல்லாமல் அடிப்படையாக இருக்கின்ற அந்த ஓசை சொல்லிட்டார். ஓம் என்பதுதான் அடிப்படை. அதிலிருந்தான் எல்லா சொற்களும் வருகின்றன. பிரணவம் என்ற சொல்லுக்கே அதான் அர்த்தம். நவம் என்றால் புதுமைன்னு அர்த்தம். புதுமை. பிர என்றால் அது உபசர்க்கமாக சொல்றது. புதிதாக சொற்கள் வருகின்ற இடம், அதான் பிரணவம். புதிய சொற்கள் தோன்றுகின்றன. அப்போ அந்த சொற்களை புரிந்து கொள்வதற்காக முதல்ல ஓம் என்று நாம் சொல்றோம். அந்த ஓம் என்று சொல்ற பொழுது ஆ ஊ மா தெரிய மாட்டேங்குது. அதை எப்படி சொல்லணும்? ஆ ஊ மா என்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஓம் என்பது வந்துடும். வேற ஒன்று, அது ஒரு அர்த்தம். இன்னொன்று இப்போ சொன்ன மாதிரி படைத்தல், காத்தல், அடித்தல் 3. அதுக்கப்புறம் விந்து நாதம் என்று 2ஆ சொல்லுவாங்க, சேர்த்து 5ஆ சொல்லுவாங்க. இதில் இப்போ 3 தான் சொல்லியிருக்கேன் நான். பிரணவத்தை பிரித்தால் ஆ உ மா விந்து நாதம் 5ஆ பிரிக்கணும். 5ஆ பிரிக்கிற பொழுது இந்த 5 எழுத்திற்கும் 5 தெய்வங்கள். அதாவது ஒரு பொருளை எப்படி நாம் ஆராய்வது,
வேத பொருளை அல்லது வேதாந்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறாருங்க. விருப்போடு முப்பதம்ன்றார். முப்பதம்ன்ற சொல்ற 3 கூறா இருக்குதுன்னா அப்படிதான் ஆராயணுன்றார். அப்போ ஓம் என்பதில் ஆ என்பது படைத்தல், எனவே அயன் பிரம்மா. ஊ என்பது காத்தல், எனவே அவன் திருமால். மா என்பது அழித்தல், எனவே அவன் ருத்ரன். விந்து என்பது அடுத்த ஒரு நிலையில் இருக்கின்ற மகேஸ்வரன். சிவம் என்பது இருக்கு இல்லையா, நாதம், அது சிவம், அது சதாசிவம் என்று 5ஆக சொல்றது. 5 என்பது 5ஆக சொல்றது. அப்போ சதாசிவம், மகேஸ்வரம், ருத்ரன், திருமால், அயன். ஓம் என்பதை சொல்ற பொழுது பிரித்து சொன்னால் இப்படி எண்ண வேண்டும். இப்படி எண்ணுகிற பொழுது படைக்கின்றவன் அயன் என்று சொன்னால் அவன் படைக்கல, அவனை படைக்க வைக்கின்றான் ஒருவன், அவன் பெருமான். அவனேவும் படைப்பான், மற்றவரையும் படைக்க வைப்பான் என்றெல்லாம் தத்துவம் சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேத நெறியிலே இருக்கின்ற கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இப்படியே சொல்லிக்கிட்டு அதை முடிச்சுடலாம். நாம் இப்படியே ஆரம்பித்து சித்தாந்தம் சொல்லலாம், முழுசாக சொல்லலாம், ஓம் ஆரம்பித்து சொல்லலாம். அதுக்காக சொல்றார், ஆரம்பத்தை சொல்றார். இப்படி நீங்கள் பிரணவத்தை ஆராயுங்கள். ஆராய ஆராய உலகப் பொருள்கள் தெரிய ஆரம்பிக்கும். அர்த்தம் இங்கே சொல்ற 30 போதாந்தமான பிரணவம். போதம் என்றால் அறிவுன்னு அர்த்தம். நம்முடைய அறிவெல்லாம் சொற்களாலே வருவது. அறிவு சொற்களாலே வருவது. அந்த அறிவுடைய முடிவு போத அந்தம். அறிவுடைய முடிவு என்ன என்றால் பிரணவம். எல்லா பொருளையும் தெரிந்து கொண்டு கடைசியில் பிரணவத்துக்கு வரீங்க நீங்க. அதான் முடிவு. நம்முடைய அறிவு உலகப் பொருளை நோக்காமல் பிரணவம் சொல்லுகின்ற 5 வகையாக இருக்கின்ற இந்த 5 நாடுகிறது என்றால் நம்முடைய அறிவுக்கு ஒரு தெளிவு, அறிவுக்கு ஒரு முடிவு வருவதற்காக அந்த பிரணவம் உதவுகிறது. அதனால் சைவ சித்தாந்தத்தில் சொல் உலகம் என்றும் பொருள் உலகம் என்றும் 2ஆக பிரிக்கிறோம். நம்ம பெருமானுடைய படைப்பு என்றால் சொல் உலகமாக இருக்கிறது, பொருள் உலகமாக இருக்கும் பிரிக்கிறோம். ஆனால் சொல் உலகம் சொல்லுகிற பொழுது மந்திரம், பதம், வண்ணம் என்று 3ஆக சொல்கிறோம். மந்திரம் என்பது வாக்கியம், நீளமான சொற்றொடர். பதம் என்றால் சொல், வண்ணம் என்றால் எழுத்து. அப்போ ஓம் என்பது இங்கே எழுத்து. ஆ உ மா சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எழுத்துக்கள். எழுத்தாலே புரிந்து கொள்ளலாம், சிலர் சொல்லாலே புரிந்து கொள்ளலாம், சொல் தொடராலே புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்முடைய அறிவு கூத்த மதியாக இருந்தால் முதல்ல சொல் தொடர் தான் புரியும், அப்புறம் சொன்னால் புரியும், ஒரே வார்த்தை சொன்னால் புரியும், எழுத்து சொன்னாலும் புரியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அறிவு கூர்த்த மதியாக போகிறது. அதனால்தான் மாணிக்க வாசகர் கூர்த்த மெஞ்ஞானம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார், ஓங்காரத்து உட்பொருளாக இருக்கிறான் பெருமான் என்று சொன்னார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி கூர்த்தமதியாக எழுத்துக்களை ஆராய்ந்து பெருமானை அணுக வேண்டும். அப்போ 3 கூறு, ஆ ஊமா வியஷ்டி. ஓம் என்றால் சமஷ்டி என்றால் தொகையாக சொல்லுதல் என்று. இப்போ இந்த இடம்தான் நமக்கு அந்த பிரம்மன் குட்டுப்பட்டா இல்லையா, அந்த செய்தியை சொல்லுவார். இதை வச்சு தான் சொல்லுவாங்க. ஓம் என்பது சமஷ்டி, மொத்தமாக சொல்றது. ஆ ஊ மா என்றால் வியஷ்டி. இப்போ முருகப்பெருமான் பிரணவத்துக்கு பொருள் கேட்டார். நமக்கு தெரியும். நீ யாருப்பான்னு கேட்டார் பிரம்மனை. நான் வேதத்தை படைக்கிறவன்னா. அப்படியாப்பா படைக்கிறியா, சரி அதில் ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு, ஸ்லோகம் சொல்லுன்னார். வேதத்தில் ஸ்லோகம் சொல்லணும்னா முதல்ல ஓம் தான் ஆரம்பித்தான். முதல்ல ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும். ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறது ஓம் அப்படின்னா நிறுத்துன்ட்டார். ஸ்லோகம் அப்புறம் சொல்லலாம். இப்போ இன்னும் ஓம்னு சொன்னேன், அது என்னான்னு கேட்குறேன். இல்லை ஓம்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுன்னு. ஓம் என்று அர்த்தம் சொல்லுன்னா அவன் என்ன பண்ணிட்டான், காஞ்சி புராணத்தையும் அது இருக்கிறது, கந்த புராணத்தையும் இருக்குது. 2 இந்த செய்தி இருக்குது. கந்த புராண ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டார். பிரம்மனுக்கு ஓம் என்று சொன்னால் பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் விழித்தான். இதுக்கு போய் என்ன பொருள் கேட்குறாரு, விழிக்கிறான் அவன். விழித்ததாலே முருகனுக்கு கோபம் வந்துடுச்சு. வேதத்தெல்லாம் படைக்கிறேன்னு சொல்கிறேன், சொல்லால் இருக்கிற வேதத்தை படைக்கிற உனக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியலையா, ஓம் என்பதுக்கு பொருள் தெரியலையா என்று கேட்டு குட்டினார், காலால் எற்றினார்ந்தார். சும்மா காலால் எற்றி
ஜெயிலில் போட்டாராம், சிறையில் போட்டாராம். நம்ம போலீஸ்காரங்க தள்ளுறாங்க, தள்ளி அடிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி எற்றினார், குட்டினார் எற்றினார்னு சொல்லிட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார். காஞ்சி புராண ஆசிரியர் சிவஞான முனிவருக்கு அப்படி வரல, அப்படி சொல்லலை. பொருள் கேட்டார், கேட்ட உடனே சொன்னா போச்சுங்க அப்படின்னு சொன்னா போச்சு, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுகிறான். பொருள் சொல்றான். என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த பிரணவத்திற்கு பொருளாக நானும் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். பிரணவத்திற்கு பொருள் என்னன்னு கேட்டா, பிரணவத்திற்கு பொருளாக நானும் இருக்கிறேன் அப்படின்னா, அதான் அவருக்கு கோபம் வந்தது. என்னன்னா, அவர் கேட்டது ஓம் என்பதற்கு தான் கேட்டார். இவன் எதுக்கு பொருள் சொன்னான்? ஆ ஊ மா, அதுக்கு பொருள் சொன்னான். இந்த ஆ ஊ மா பிரிக்கிற பொழுதுதான் ஆ என்பது அயன், ஊ என்பது திருமால், மா என்பது ருத்ரன், பிந்து என்பது மகேஸ்வரம், நாதம் என்பது சிவம் அல்லது சதாசிவம், அப்படி சொல்லணும். பிரித்து சொல்ற பொழுதுதான் அங்கே அயன் வருவான். ஓம்னு மொத்தமாக சொன்னால் அது முழுக்க முழுக்க பெருமானை குறிக்கும். சமஷ்டியாக சொன்னால் நம்முடைய பெருமானை மட்டும்தான் குறிக்கும். பிரித்து சொல்லுகிற பொழுதுதான் இந்த தெய்வங்கள்லாம் வரும். பிரம்மனோ திருமாலோ வரும். ஓம் என்பதுக்கு தான் அவர் அர்த்தம் கேட்டார். ஆ ஊமாவுக்கா கேட்டார் அவர். நான் கேட்டது சமஷ்டி பிரணவத்துக்கு கேட்ட பொருள், நீ வியஷ்டி பொருளுக்கு சொல்ற, ஆவு மாவுக்கு சொல்ற, அதெல்லாம் கேட்கலைப்பா. ஓம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், பெருமாங்க உங்க அப்பா தாங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே, உங்க அப்பா இருக்கார் கைலாயத்தில், அவர் தாங்க பொருள் சொல்ல வேண்டியதானே. அதுக்கு நானும் ஒரு பொருள்னு சொன்னார், அது தவறல்லவா? படைக்கிறாங்க அப்படின்னு தப்பு கூட இல்லை, படைக்கிறவனாக என்னை வைத்திருக்கிறாங்க. வேஷ்டி பிரணவா சொன்னா ஓ
அப்படின்னு. அப்போ ஒன்று சொன்னாராம். ஏன்னா பெருமான் வந்து கோபப்படுவார், அப்புறம் சமாதானப்படுத்துவார் இல்லையா. ஆலயம் தனியாக கிடையாது, பிராமணர்களுடைய வீடெல்லாம் ஆலயம், உனக்கு பிரம்மாலயம், பிராமணர்கள் வீடு தான் பிரம்மாலயம்னாலும். அது ஏன் சொன்னார் தெரியுங்களா? நீயும் பொய் சொல்கிற, அவங்களும் பொய் சொல்கிற. அந்த குறிப்பு நான் மேடையில் சொல்கிறது கிடையாது, அதான் அதுக்கு அர்த்தம். ஆலயமே இல்லை என்று பெருமான் சொல்லிட்டு பிராமணருடைய இல்லமெல்லாம் உனக்கு ஆலயம் பிரம்மாலயம் சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அவர்களும் பொய் சொல்லுகிறார்கள். பொய் சொல்லுவார்கள் தெரியும் இல்லையா. வேதத்தை நீ படித்து பொய் சொல்லுகிறாய், அவர்கள் வேதத்தை படித்து பொய் சொல்லுகிறார்கள் என்றால் பொய் ஒடுக்கம் இருக்கிறதுன்னு. இதுக்கு பல காரணங்கள், இது மாதிரி அந்த விஷயங்கள் ஆங்காங்கே சிலவற்றை சொல்லியிருக்காங்க. அதில் தான் இவர் சொல்கிறார், அந்தணர் ஒழுக்கம் என்ற தலைப்பில் அதை சொல்லுகிறான்னு பார்க்குறோம். அந்த 30 3 கூறு பிரணவம் ஆ ஊமா வியஷ்டி ஓம் சமஷ்டி என்று இதை உணர்ந்தால், அந்த பிரணவம் என்பது அடுத்த பாட்டில் 3ஆவது பக்கத்தில் எழுதியிருப்பேன். பிரணவம் போதாந்தம். போதம் என்றால் அறிவு, நூல்களினால் பெற்ற அறிவுக்கு முடிவு எது? பிரணவம் தான். பிரணவம் என்ன பொருள் சொல்லுகிறதோ, இப்போ நமக்கு உண்மை விளக்கம் கூட நம்ம திருமுறை அர்ப்பணியில் படிக்கிறீங்க. உண்மை விளக்கத்தில் அஞ்செழுத்து பற்றி வர்ற பொழுது கடைசியாக ஒன்று வரும். அஞ்செழுத்து அண்ணல் அருமறை, அண்ணல் ஆகமம் எல்லாம் அண்ணலே அஞ்செழுத்து, புராணங்கள் அனைத்து புராணம் இவையெல்லாம் அஞ்செழுத்துன்னு வரும். அது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆகமமாக இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் நிறைய படிக்கிறீங்க, அதனுடைய சாரமாக என்ன என்றால், அஞ்செழுத்து என்ன சொல்லுகிறதோ அதான் அர்த்தம். அஞ்செழுத்து என்ன சொல்லுகிறது? 3 பொருள் சொல்லுகிறது. பதி பசு பாசம், அதான் சொல்லுது. அஞ்செழுத்துடைய விளக்கம் என்ன? 3 பொருள். சி வா நா அது பதி, யா ஆன்மா அது பசு, மா மலம் பாசம். உலகத்தில் 3 பொருள் பதி பசு பாசம் என்ற 3ஐத்தான் எல்லா நூல்களும் சொல்லும். நீங்கள் உலகத்தை எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று கடவுளை பற்றி இருக்கும், கடவுளை மறுத்தாலும் கூட கடவுளை பற்றி தானே அது இல்லையா, கடவுளை பற்றி இருக்கும், உயிர்களை பற்றி இருக்கும். இப்போ மருத்துவ நூல் என்று சொன்னால் உயிர்களை பற்றி தான், உடம்பை பற்றி தான், காப்பாற்றுறது தான். சைக்காலஜி என்றால் மனம், மனசை பற்றி தான். அதுபோல் எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் பதிபசு பாசம் என்ற 3ஐத்தான் நமக்கு சொல்லும். இது அடிப்படை. அதனால் என்ன சொன்னாங்க நமக்கு சாஸ்திரத்தில், பலகலை ஆகமம் பேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். பல கலைஞர் பல வகையான நூல்கள் இருக்கலாம், அது ஆகம நூலாக இருக்கலாம் அல்லது வேதமாக இருக்கலாம். யாவையினும் கருத்து என்னென்றால் பதிபசு பாசம் தெரித்தல். அதான் இங்க சொல்றார். அப்ப போதாந்தம் என்றால் என்ன? உங்களுடைய அறிவுக்கெல்லாம் எது காரணம்? சொல் காரணம். சொல்லினால்தான் நமக்கு படிக்கிறோம் முடிகின்றது. சொல்லுக்கு எது காரணம் என்றால் பிரணவம். எனவே அறிவுடைய முடிவு, போதாந்தத்தினுடைய முடிவு பிரணவம். போதாந்தம் என்பது நூல்களுடைய பொருள் முடிவு. நாதாந்தம் என்று சொன்னால் சொல்றாங்க, நாத வடிவாக நாத முடிவாக இருக்கின்ற பொருள் பிரபஞ்சம். எல்லாம் தெரிந்து கொள்ளணும். பிரணவம் என்று சொன்னால் அது சொல் முடிவு, நாதம் என்று சொன்னால் பொருள் முடிவு. ரெண்டு அதான். சொல் உலகம் என்று ஒன்று இருக்கிறது, பொருள் உலகம் என்று ஒன்று இருக்கிறது. சொல் உலகத்தினுடைய முடிவு எது? பிரணவம் ஓம். பொருள் முடிவு எது? நாதம். நாதம் முதலாக பிருத்திவியராக என்று நாம் சொல்லுவோம். நாதாந்தம் என்பது நாத வடிவான பொருட்பிரபஞ்சம். வேதாந்தம் என்பது வேத முடிவான சொல் பிரபஞ்சம். போதாந்த நாதன் அங்கே வருது, பாட்டில் வருது இல்லையா. போதாந்த நாதன் என்றால் நம்முடைய அறிவுக்கு எட்டாதவன். நம்முடைய அறிவு எங்கே தோற்கிறதோ, சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, விஞ்ஞானம் எங்கே தோற்கிறதோ அங்கேதான் விஞ்ஞானம். அதுபோல் நம்முடைய அறிவு எங்கே தோற்கிறதோ அங்கேதான் பெருமான் தோன்றுகிறான். அறிவினாலே பார்க்க முடியாது. எனவே அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட பெருமான் சிவபெருமான் என்பதுதான் போதாந்த நாதன். அப்ப என்னென்ன சொன்னார் பாட்டில்? மூணாவது பக்கம், அது ரெண்டாம் பக்கம். வேதாந்தம் போதாந்தம் நாதாந்தம் என்று சொன்னார் இல்லையா. அதில் வேதாந்தம் என்பது சொல் முடிவுன்னு பார்த்தோம், நாதாந்தம் என்பது பொருள் முடிவுன்னு பார்த்தோம். போதாந்தம் என்பது நம்முடைய அறிவினுடைய முடிவு. சொல் முடிவு, பொருள் முடிவு, உயிருடைய அறிவினுடைய முடிவு. இதில் பெருமானை அறிகின்ற பொழுது
நமக்கு எல்லா பாட்டும் கந்தார் அனுபூதி நமக்கு தெரியும். சும்மா இரு சொல்லற என்று சொன்னது, ஔவையார் மோனம் என்பது ஞானத்துடைய வரம்புன்னு சொன்னால் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு ஞானம் வராது, இது அடிப்படை. அப்போ ஏன் சார் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு இல்லையா. குருஞான சம்பந்தர் சொல்கிறார். அது ஏன் சித்தியார்லையும் கூட பாட்டு, திருக்கழிட்டு பிள்ளையோட பாட்டு இருக்குது. அதாவது சித்தியாரில் குருஞான சம்பந்தர் சொல்கிறார், 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும்னர். எத்தனையோ ஆகமங்களை படிக்கலாம். அதே போல் வேதங்களில் குரல் நெறிய கூப்பிட்டும்னார். அதை மட்டும் இது 1 கோடி ஆகமங்கள்லாம் உணர்ந்தும்னார். அங்கே வேதத்தை குரல் நெறிய கூப்பிட்டும் சொன்னால், வேதம் படிக்கிற பொழுது கரகரகன்னு தான் படிப்பாங்க இல்லையா, அது ஒரு மாதிரி சவுண்டோடு படிப்பாங்க. அந்த குரல் நெறிய கூப்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க தேன் குடிப்பாங்க, பால் குடிப்பாங்க. பாட்டு பாடுற மாதிரி கிடையாது. அது முறை நமக்கே தெரியும் பாட்டு எப்படி வேதம் எப்படி ஓதுறாங்க நமக்கு தெரியும். குரல் நெறிய கூப்பிட்டாலும் கோடை மடநெஞ்சே பூப்பிட்டும் காணா பொருள் தோன்றுமான்னா இல்லையா. பெருமாள் பூப்பிட்டு கூப்பிட்ற, பூப்புனா பூலோகத்தை பிளந்து பார்த்தான் பெருமாள். அவங்க கூட கிடைக்கல, அப்போ கூட கிடைக்கல, நீங்கள் கூப்பிட்டா கிடைக்குமா என்று பாடுறார். என்றால் சொல் உலகத்தினாலே பெருமானை அடைய முடியாது என்பது ஒரு கொள்கை நமக்கு. எனவே போதாந்தம் என்று சொன்னார், நாதாந்தம் என்று சொன்னார். அப்போ சொல் முடிவினாலே அடைய முடியாதது, அதே விட உங்களுடைய அறிவினாலே அடைய முடியாது. அறிவினுடைய எல்லை முடியுனர். அதான் இங்கே பார்த்தார், அதான் இங்கே சொல்றார். அப்படி போதாந்த நாதனாக நம்முடைய அறிவு மயங்கி அறிவில்லாமல் போகணும். சைவ சித்தாந்தம் மட்டும்தான் அறிவு வேண்டாம்னு சொல்லுது. நமக்கு எல்லாரும் அறிவு வேண்டும்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் அறியாமையும் வேண்டாம், அறிவும் வேண்டாம். அந்த அறிவு என்றால் என்ன? தன்முனைப்பு. நான் என்னுடைய அறிவு என்று தன்முனைப்போடு சொல்லுகின்ற அந்த போதம், அது வேண்டாம். அதை தற்போதம்னு சொல்லுவாங்க. தற்போதம் வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்றால் பெருமானை அடைந்தால் என்ன கிடைக்கும்? ஈது அந்தம், ஈதாந்தம்னு வருது பாட்டில். ஈது அந்தம், இதுதான் எல்லை என்று சொல்ல மாட்டாங்க. மற்றதற்கெல்லாம் சொல்லினாலே, பொருளினாலே, அறிவினாலே ஆராய்ந்தால் எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு. இதையெல்லாம் கடந்து போய் சொல்லை கடந்து, பொருளை கடந்து, நாரத்தை கடந்து, போதத்தை கடந்து நீங்கள் சென்றால் இதுதான் எல்லை என்று சொல்ல மாட்டீங்க, இதுதான் அந்தம் என்று சொல்ல மாட்டீங்க. இது ஆந்தம் அல்லார் என்று அந்த இன்பத்திலே திளைத்திருப்பார்கள் என்று வருது. இங்கே எழுதுனா இல்லைன்னு ஞாபகம் இல்லை, பின்னால் பார்ப்போம். அதாவது இப்பொழுது நமக்கு ஒரு பொருளை விட்டு இன்னொரு பொருள் மேலே நமக்கு ஆசை வருகிறது. எல்லாமே எதுவாக இருந்தாலும், பூக்களை கூட வைத்துக் கொள்ளலாம். மல்லிகை பூ பார்த்தாலும் ஆசையாக இருக்குது, தாமரை பூவை பார்த்தாலும் ஆசையாக இருக்குது. என்றால் நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. விருப்பப்படுவதற்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. இது வேண்டுமா, அது வேண்டுமா, அது வேண்டுமா என்று பெருமான் எல்லாவற்றையும் படைத்து நமக்கு ஆசையை உண்டாக்குறான். இதை எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்கள் பெருமாங்கிட்ட போகிறீங்க. அங்கே போனால் ஒன்றுமே கிடையாது, சாய்ஸே கிடையாது உங்களுக்கு இல்லையா. இது வேண்டுமா, அது வேண்டுமான கேள்வியே கிடையாது. முழுக்க முழுக்க பெருமான் தான். அவனுடைய எல்லையில் இருக்கிற பொழுது ஒரே பொருளாக இருக்கின்ற அந்த பொருளை நீங்கள் நாடுகின்ற இன்பம் இருக்கு இல்லையா, அந்த இன்பம் எல்லையற்றது. ஏன் என்றால் வேறு ஒரு பொருள் உங்களாலே நாட முடியாது. வேறு ஒரு பொருள் அங்கே இல்லை. இங்கே அப்படி இல்லை. கொஞ்ச நாள் இதை பிடிக்கிறோம், அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் அதை பிடிக்கிறோம் இல்லையா. என்றால் பொருள்கள் நமக்கு நிறைய இருக்கின்றது. நிறைய இருப்பதாலே விருப்பங்கள் நமக்கு நிறைவேறுகின்றது, அது அதிகமாக போகிறது. குறிப்பிட்ட காலம் வரையில் ஒரு பொருள் மேலே விருப்பு, அதை விட்டுவிட்டால் அடுத்த பொருள் மேலே விருப்பு, இந்த பொருள் மேலே வெறுப்பு என்று விருப்பு வெறுப்பு மாறிக்கொண்டே போகும். ஆனால் அங்கே அப்படி அல்ல. ஒரே பொருள் பரம்பொருள், பேரின்ப பொருளாக இருக்கிறதுனால அங்கே வேறு இன்பத்தை நாடுவதற்கு இல்லை என்று பார்க்கும். அதாங்க அதை எழுதியிருக்கலாம், அவங்களுக்கு பின்னால் எழுதும்போது இங்கே பார்க்கணும். அதாவது ஓங்காரம் பிரணவ கூறி இதன் பொருள்நிலை, அதை உங்களுக்கு இப்போ சொன்னது தான். முத்தொழில் உடைய மண் முதல் நாதமீராக சொல் வடிவாகும் பொருள் வடிவாக இருக்கின்ற உலகம். பொருள்நிலை என்றால் என்ன? உலகத்துடைய பொருளை அறிந்து கொள்வது எப்படி என்றால், 3 தொழில் உடையது, தோன்றி நின்று அழியும். எனவே அது செயற்கை, இயற்கை அல்ல. தாமே தோன்றி நின்று அழியாது. இதனை செய்வதற்கு ஒருவன் வேண்டும், பேரறிவும் பேராற்றலும் உடைய முதல்வன் தேவை என்று இதையெல்லாம் ஆச்சாரியனுடைய அருள்முறை, நல்ல நூற்கொள்கைகள், இவற்றினாலே நாம் அறிகின்ற உண்மைகள். அப்படி அடைந்தால் அந்த நாதனை காணுகின்ற பொழுது, பெருமானை காணுகின்ற பொழுது
அந்த உலகப் பொருளை மறந்து அவனை காணுகிற பொழுது அவனுடைய அருட்குணங்கள் எல்லாம் நமக்கு அறிவிலே பதியும், அறிவிலே பதிந்து அவரிடத்திலே நமக்கு அன்பு ஏற்படும் என்று தான் அது சொல்கிறார். அங்கே 4ஆம் பக்கத்தெல்லாம் எழுதியிருக்கிறேன். நாதனை அறிந்து இன்புறும் போது இந்நிலையை மாற்ற வேறு பொருள் இன்மையால், பெருமானை அறிந்து பார்க்கிற பொழுது வேறு பொருள் இன்மையல் என்று காரணமாக அந்நிலையில் விளையும் இன்பத்திற்கும் எல்லை இல்லை. அந்த நேரத்தில் இருக்கின்ற இன்பத்திற்கும் எல்லை கிடையாது.